கோமல் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறாங்க. கோமல் வீட்டுக்காரர் தான் கோமலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. கோமல் உடனே, ஏய்யா உன்னதான் நான் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல, நானே வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் ஏதாவது பணம் கிடைச்சதா, நீ பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கோமல் வீட்டுக்காரர் சொல்ல, ஏய்யா நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி பணம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. யோ அந்த பையன் பல்லவி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், எத்தனை வருஷமாச்சு அவனை பார்த்து அப்படின்னு கோமல் சொல்ல, ஏய் பாசம் அது இதுன்னு ஏதாவது குட்டையை குழப்பிட்டு இருக்காத, பணத்தை சீக்கிரமாக கொண்டு வர வழியை பாரு. அந்த ஆளுக்கு நம்ம சீக்கிரமாக பணம் கொடுக்கலின்னா அந்த ஆளுக்கு இருக்கிற செல்வாக்கில் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதனால் சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாரு, நானும் இங்கே முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு அந்த ஆள். கோமல் ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க. அங்கே பீரோ மேலே இருக்கிற பேக் எடுத்து செக் பண்ணுறாங்க. பிறகு இன்னொரு சூட்கேஸ் எடுத்து அதில் ஏதாவது பணம் இருக்கான்னு தேடுறாங்க. கட்டிலுக்கடி இருக்கிற பேக்கையும் எடுத்து பணம் இருக்கான்னு பார்க்குறாங்க.